श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। पूज्य श्री नरसिम्हा स्वामी जी की जय। ஓம் சாய்ராம். குருவை தேடி பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் வாழ்க்கையின் நினைவுகளை மிக அற்புதமாக சாந்தி பிரியா எனும் திரு NR ஜெயராமன் அவர்கள் தொகுத்து தன்னுடைய வலைதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். இந்த தொகுப்பிற்குள் நாம் மூழ்கும் முன் திரு ஜெயராமன் அவர்களின் அரும் பணிகளையும் அவரை எவ்வாறு ஸ்ரீ சாயிபாபா எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் என்ற லீலையையும் சுருக்கமாக பகிர்ந்து கொள்வது இங்கு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். திரு ஜெயராமன் அவர்கள் சாந்தி பிரியா பேஜஸ் என்ற தன்னுடைய இணையதளத்தில் புராணங்கள், அவதாரங்கள், பாராயண நூல்கள், ஆலய வரலாறு, மகான்கள் மற்றும் பிற தலைப்புகளிலும் பயனுள்ள அரிய தகவல்கள் அடங்கிய சுவாரஸ்யமான கட்டுரைகளை எழுதி வருகிறார். இவற்றின் எண்ணிக்கை ஆயிரங்களை தாண்டிவிட்டது. இது மட்டும் இல்லாமல் திரு ஜெயராமன் அவர்கள் பல இதர இணையதளங்களிலும் ஆன்மீக கட்டுரைகளை எழுதியும் மொழிபெயர்த்தும் தந்துள்ளார். அவர் ஷிரடி சாயிபாபா கிருபா என்னும் இணையதளத்தில் எழுதி வந்திருந்த அதே சமயத்தில்தான் நானும் ஸ்ரீ சாயிபாபாவின் அருளால் ஸ்ரீ சாயிபாபாவின் ஆலயங்களை குறித்து அதில் எழுதி வந்தேன். அந்த தருணத்தில்தான் இந்த இணையதளத்தின் உரிமையாளரான சாயி சகோதரி மனிஷாவின் மூலம் நான் திரு ஜெயராமன் அவர்களுக்கு அறிமுகமானேன். ஒரு முறை ஸ்ரீ சிவம்மா தாயி என்னும் ஸ்ரீ சாயிபாபாவின் சிறந்த பெண் பக்தை பெங்களூருவில் கட்டியிருந்த சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாயிபாபாவின் ஆலயத்தை குறித்து ஜெயராமன் அவர்கள் இணையதளத்தில் விவரமான கட்டுரையை எழுதியிருந்தார். ஸ்ரீ சிவம்மா தாயி அவர்கள் சமர்த்த சத்குருவிடம் மந்திர உபதேசம் பெற்று அவரின் ஸ்தூல உருவத்தை ஷிரடியில் தரிசிக்கும் அருள் பெற்று அவரின் ஆணையின்படி பெங்களூருவில் பிக்ஷை எடுத்து 12 ஆண்டு காலம் தவத்தில் இருந்து ஸ்ரீ சாயி மகாராஜிற்கு ஆலயம் எழுப்பிய யோகினி ஆவார். திரு ஜெயராமன் எழுதிய கட்டுரை பல சாயி பக்தர்கள் அந்த ஆலயத்தை குறித்து அறிந்து கொள்ளவும் அந்த ஆலயத்தில் ஸ்ரீ சமர்த்த சத்குரு சாயிபாபா மற்றும் ஸ்ரீ சிவம்மா தாயி சமாதியை தரிசிக்கவும் பெரிய அளவில் உதவியது. என் வாழ்வில் ஸ்ரீ சாயிபாபா நிகழ்த்திய இன்னொரு அதிசயத்தை கேளுங்கள். ஸ்ரீ சிவம்மா தாயி ஆலயம் குறித்து அப்பொழுது எனக்கு எந்த விவரமும் தெரியாது. திரு ஜெயராமன் அவர்கள் எழுதிய கட்டுரை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதற்கு முந்தைய நாள் இரவு ஸ்ரீ சாயிபாபா ஒரு கம்ப்யூட்டர் டிஸ்கில் முற்றிலுமாக கருமை நிறத்திலான உருவத்தில் எனக்கு காட்சியளித்தார். கண்ணுக்கு இடும் மையை போன்று கருமையான நிறத்தில் இருந்த ஸ்ரீ சாயிபாபாவின் உருவத்தை அதற்கு முன்பு நான் பார்த்ததில்லை. ஆகையால் கனவில் கூட அது எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை அளித்தது. காலை கண் விழித்ததிலிருந்து இப்படி ஒரு கருமையான ஸ்ரீ சாயிபாபாவின் அரிய உருவம் எந்த ஆலயத்திலாவது உள்ளதா என்று இணையதளத்தில் தேட வேண்டும் என்று நினைத்தேன். ஸ்ரீ சாயிபாபாவின் லீலையை என்னவென்று சொல்வது? காலை எழுந்தவுடன் தினசரி வேலையில் மூழ்கிவிட்டேன். அந்த கனவை குறித்து மறந்தும் விட்டேன். ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் ஸ்ரீ ஷிரடி சாயிபாபா கிருபா இணையதளத்தில் ஸ்ரீ சாயிபாபாவின் ஆலயங்களை குறித்த வரலாறு மற்றும் அவர் நிகழ்த்திய லீலைகளும் வெளியிடப்படும். எப்போதும் போலவே ஒரு வியாழக்கிழமை அன்று திருமதி மனிஷா எந்த ஆலயத்தை குறித்து பகிர்ந்து கொண்டுள்ளார் என்பதை அறியும் ஆவலில் நான் அவருடைய இணையதளத்தை பார்த்த பொழுது திரு ஜெயராமன் அவர்கள் ஸ்ரீ சிவம்மா தாயி எழுப்பிய ஸ்ரீ சமர்த்த சத்குரு சாயிபாபாவின் ஆலயத்தை குறித்த அனைத்து முக்கிய தகவல்களையும் சேகரித்து மிக விரிவாகவும் தெளிவாகவும் எழுதிய கட்டுரையை கண்டேன். பேராவலுடன் அவற்றை படித்து முடித்தவுடன் அதில் இருந்த ஆலய படங்களை பார்த்து வாயடைத்து நின்றேன். எனது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. மெய்சிலிர்த்த இன்ப அதிர்ச்சியில் மூழ்கினேன். ஆமாம், கருணை கடலான நம் சத்குரு ஸ்ரீ சாயிபாபா அவர்கள் அந்த ஆலயத்தில்தான் கருப்பு கல்லை கொண்டு வடிக்கப்பட்ட சிலை ரூபத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதையும் அதைத்தான் ஸ்ரீ சாயிபாபா எனக்கு கனவின் மூலம் உணர்த்தினார் என்பதையும் புரிந்து கொண்டேன்.
உடனடியாக அந்த ஆலயத்தை எப்படியாவது தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் ஆழமாக பதிந்தது. காலம் ஓடியது. அடுத்த சில ஆண்டுகளில், அதாவது 2011ஆம் ஆண்டில் என்று நினைக்கின்றேன், ஸ்ரீ சாயி பாபாவின் பேரருளால் என் கணவரின் ஆலோசனைப்படி பெங்களூருக்கு ஒரு பணி நிமித்தமாக நான் சென்றேன். அதை அறிந்த திரு ஜெயராமன் அவர்கள் நெடுந்தொலைவில் இருந்த தன்னுடைய இல்லத்திலிருந்து என்னை சந்திக்க வந்தார். ஸ்ரீ சிவம்மா தாயி எழுப்பிய ஆலயத்தை தரிசிக்க என்னுள் இருந்த வேட்கையை அறிந்து கொண்ட அவர் என்னை ஆலயத்திற்கு அழைத்து சென்று ஆலயத்தின் வரலாற்றை விளக்கினார். கருங்கல்லில் வடிக்கப்பட்டிருந்த ஸ்ரீ சாயிபாபாவின் திருவுருவை கண்டு பிரமிப்பில் ஆழ்ந்தேன். நடப்பது கனவா நினைவா என்று புரியாமல் சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாயிபாபாவுக்கு என்னுடைய நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்தேன். ஸ்ரீ சிவம்மா தாயின் சமாதியில் சென்று அவரை வணங்கினேன். எவர் மூலம் இந்த ஆலயத்தை பற்றி நான் அறிந்து கொண்டேனோ அவரே என்னை இந்த ஆலயத்திற்கும் அழைத்து செல்வார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஸ்ரீ சாயிபாபாவின் திருவிளையாடலை எண்ணி நாங்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினோம். ஸ்ரீ சிவம்மா தாயின் ஆலய தரிசனத்திற்கு பிறகு இன்னொரு பெரிய ஸ்ரீ சாயிபாபாவின் ஆலயத்திற்கும் என்னை அவர் அழைத்து சென்று தரிசனம் செய்வித்தார். அது மட்டும் அல்லாமல் அவருடைய இல்லத்தில் இரவு உணவு அருந்தவும் ஏற்பாடு செய்திருந்தார். ஒரு தந்தையின் அன்போடு என்னை நன்றாக கவனித்து கொண்டார். அவரது மனைவியான திருமதி ஜெயராமன் அவர்களும் என்னிடம் மிகுந்த அன்போடு பழகினார். அவர்கள் இருவருமே பல வருடங்களாக பழகியவர்கள் போல் என் மீது அன்பை பொழிந்தனர். நான் தங்கியிருந்த இடத்திற்கு நான் திரும்பி செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தந்தார். பிரிய மனமில்லாமல் விடை பெற்று நான் அவர்கள் இல்லத்தில் இருந்து கிளம்பும் பொழுது எனக்கு அவர் எழுதிய ஸ்ரீ சிவபால யோகியின் புத்தகத்தை அளித்து ஆசிர்வதித்தார். அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் என்னை அவர்களது ஒரு சொந்த மகளாகவே பாவித்து அதே அளவிலான அன்பை என்னிடம் வெளிப்படுத்துகிறார்கள். எனக்கு ஸ்ரீ சாயிபாபா கொடுத்த சில எழுத்து பணிகளில் ஏதேனும் உதவி வேண்டுமென்றால் உடனே அவரை நான் உடனடியாக அணுகுவேன். புன்முறுவலுடனும் அதீத அன்புடன் என்னுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு எனக்கு தேவையான உதவிகளை புரிவார். அவருடைய அன்பும் வழிகாட்டுதல்களும் உதவிகளும் கிடைக்க நான் பெரிய பாக்கியம் பெற்றுள்ளதாகவே நினைக்கின்றேன். சில மாதங்களுக்கு முன்பு சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாயிபாபாவின் ஆணைப்படி பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியின் வாழ்க்கையை சுருக்கமாக விளக்கும் சுவரில் தொங்கவிடப்படக்கூடிய நாள்காட்டி போன்ற படத்தை அச்சடித்து அனைத்து ஸ்ரீ சாயிபாபா ஆலயத்திற்கும் அதை கொண்டு சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தேன். அப்பொழுது திரு ஜெயராமன் அவர்களை தொடர்பு கொண்டு பெங்களூருவில் உள்ள ஸ்ரீ சிவம்மா தாயின் ஆலயத்திற்கும் அந்த பகுதியில் உள்ள மற்ற ஸ்ரீ சாயிபாபாவின் ஆலயங்களுக்கும் அச்சிடப்பட்ட அந்த படத்தை அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் எழுந்து அதை குறித்து பேசுவதற்காக நான் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டேன். எப்பொழுதும் போல் துள்ளி குதிக்கும் ஒரு சிறு குழந்தையின் ஆவலுடன் கூடிய இனிய குரலில் மறுமுனையில் திரு ஜெயராமன் அவர்கள் கைபேசியை எடுத்தவுடன் அவர் கூறினார், ஆஷா, சத்தியமாக கூறுகிறேன், இன்று உன் நினைவு பெரும் அளவில் என்னுள் எழுந்திருந்தது. காரணம், உன்னிடம் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியை குறித்து நான் எழுதியிருந்த நூலை குறித்து பேச வேண்டும் என்று இன்று மதியம்தான் நினைத்து கொண்டிருந்தேன். என்ன ஆச்சரியம்! இத்தனை மாதங்கள் கழித்து நீயே இன்று போன் செய்து விட்டாய். இது சுவாமிஜியின் லீலைதான் என்றார். நான் வாயடைத்து போனேன். ஏனெனில் நானும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியின் ஒரு பணிக்காக தான் அவரை தொடர்பு கொள்ள நினைத்திருந்தேன். இது சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாயிபாபாவின் லீலை அல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும்? அந்த தொலைபேசி பேச்சை தொடர்ந்துதான் இன்று திரு ஜெயராமன் அவர்களால் எழுதப்பட்ட இந்த அற்புதமான புத்தகத்தை நான் உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளும் பேரருள் எனக்கு ஸ்ரீ சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாயிபாபா மற்றும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியாலும் கிடைத்துள்ளது. சாந்தி பிரியா எனும் திரு ஜெயராமன் அவர்களுக்கு நீண்ட ஆயிலும் எல்லா வளங்களையும் அளித்து அவருக்கு ஆசிகளை அளிக்குமாறு சத்குரு ஸ்ரீ சாயிபாபாவிடமும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியிடமும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த தொடரை துவங்குகிறேன்.
இதே நாள் 1956 அக்டோபர் 19 பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி மகாசமாதி எய்தினார். இந்த புனித மகாசமாதி தினத்தன்று பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எத்தனை பெரிய மகான் என்று அறிந்து கொள்ள முடியாத இளம் பருவத்திலேயே அவரை தினம் தினம் சந்தித்து ஆசி பெற்ற ஜெயராமன் அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தை நாம் படிக்க துவங்குவது சால பொருத்தமாக இருக்குமன்றோ? மேலும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி ஆற்றிய ஸ்ரீ சாயிபாபாவின் அளப்பரிய சேவையை நினைவு கூறுவதற்கும் அவருடைய அருந்தொண்டிற்கு நம்முடைய நன்றி கடனை தெரிவிக்கும் முகமாக அமையும் என்பதினால் இந்த பதிவை இன்று துவக்கியுள்ளேன். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியின் வாழ்க்கை பதிவை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கேட்கும் அனைவரையும் சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாயிபாபாவும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று அவர்களுடைய பொற்பாதங்களில் சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். சிறு சிறு தொகுப்புகளாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் இந்த அற்புதமான வாழ்க்கை தொகுப்பை கேட்டு சத்குரு ஸ்ரீ சாயிபாபா மற்றும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியின் அருளுக்கு பாத்திரமாவோம். குருவை தேடி பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் வாழ்க்கையின் நினைவுகள். சாந்தி பிரியா. முன்னுரை. பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை நான் எதேர்ச்சையாக எழுத துவங்கினேன். நான் சிறுவயதில் அந்த மகானை பல முறை சந்தித்து உள்ளேன். நான் பிறந்து வளர்ந்தது அனைத்துமே சென்னை மயிலாப்பூரில்தான். அவர் நிறுவிய அகில இந்திய சாயி சமாஜம் மற்றும் ஸ்ரீ ஷிரடி சாயிபாபாவின் ஆலயம் எங்கள் வீட்டின் அருகிலிருந்து 5 நிமிட நடையில் இருந்தது. நாங்கள் இருந்த வீட்டிற்கும் ஆலயத்திற்கும் இடையே ஓடும் கூவம் நதி, அதாவது பக்கிங்காம் கானால் மீது ஒரு பாலம். பாலத்தை தாண்டினால் அந்த பக்கம் முதலில் இருந்தது சாயிபாபாவின் ஆலயம். பாலத்தின் இந்த பக்கம் இருந்த தெருவின் முதல் வீடு எங்களுடையது. அவர் யார் என்பது அப்போது எனக்கு தெரியாது. ஆலயத்தில் இருந்து 5 நிமிட நடையில் PS ஹைஸ்கூல் எனப்பட்ட எனது பள்ளி இருந்தது. ஆகவே பரீட்சைக்கு போகும் முன்னால் ஆலயத்திற்கு சென்று அவரை வணங்கிவிட்டு அவர் தரும் விபூதியை உதி என்று நினைக்கின்றேன் நெற்றியில் இட்டு கொண்டு செல்வோம். மற்றபடி ஸ்ரீ சாயிபாபாவின் ஆலயத்திற்கு இன்றைக்கு வரும் கூட்டத்தை போல எவரும் அன்றெல்லாம் வந்ததை கண்டதில்லை. வியாழன் கிழமைகளில் மட்டும் ஓரளவு கூட்டம் கூடும். மற்றபடி தினமும் ஒரு சிலர் மட்டுமே வருவார்கள். நாங்கள் ஸ்ரீ சாயிபாபாவின் சந்நிதியில் சென்று ஸ்ரீ சாயிபாபா சிலையின் பாதத்தை தொட்டு வணங்கிவிட்டு செல்வோம். பிற்காலத்தில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் ஸ்ரீ சாயிபாபாவை குறித்து நான் அறிந்து கொண்டபோது பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் யார் என்பது புரிந்தது. கடைசியாக சென்னை சென்று இருந்தபோது ஸ்ரீ சாயிபாபாவின் ஆலயத்தின் பின்னால் இருந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் சமாதிக்கு சென்று வணங்கிவிட்டு வந்தேன். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஆலயத்தில் ஸ்ரீ சாயிபாபாவின் சன்னதியின் முன்பாக இருந்த பெரிய கூடத்தில் சற்று தள்ளி ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு இருப்பார். மெல்லிய துணியில் வெள்ளை வெளிர் என்ற அரைக்கை, அதாவது ஸ்லீவ்லெஸ் பனியன் போன்ற சட்டை, வெள்ளை வேஷ்டி உடுத்தியபடி இருப்பார். ஆலயத்திற்கு வருகை தந்த பெரும்பாலானோர் அவர் அருகில் சென்று அவரை நமஸ்கரித்து விட்டு செல்வதை பார்த்துள்ளேன். அப்போதும் அவர் யார் என்பது எனக்கு தெரியாது. காரணம், எங்கள் வீட்டில் இருந்த அனைவரும் காஞ்சி பரமாச்சாரியாரையும் அம்பாளையும் மட்டுமே ஆராதித்து கொண்டு இருந்ததினால் மற்ற தெய்வங்களை பற்றியோ மகான்களை பற்றியோ அதிகம் தெரியவில்லை. அந்த ஆலயத்தின் உள்ளேயே ஒரு அச்சுக்கூடம் இருந்தது. அதில் 2 ட்ரெடில் மெஷின் மற்றும் கையில் அச்சு கோர்த்து அச்சடிக்கும் அச்சகம் இருந்தது என்று நினைவில் உள்ளது. ஆலயத்தின் வெளிசுவரை ஒட்டி இலவச சாயி மருத்துவமனை, சாயி ஆலயத்தின் இடதுபுறம் ஒரு பெரிய கொட்டகை போட்ட கூடத்தில் சாயி கான சபா எனும் பெயரில் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும் கூடம் இருந்தது. 1960ஆம் ஆண்டில் இருந்த ஆலயத்தின் நிலை இதுதான். ஆனால் இன்று நான் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளை குறித்து அவர் வரலாற்றை எழுதுவது பெருமையாக உள்ளது. அவர் ஆசிகள் எனக்கு இருக்கும் என்று நினைக்கின்றேன்.
இன்று உலகமெல்லாம் புகழ்ந்து போற்றி வணங்கப்படும் ஷிரடி சாயிபாபாவின் புகழை முதலில் இந்தியாவின் பல பாகங்களிலும் கொண்டு சென்ற பெருமை சென்னையில் சாயி சமாஜத்தை உருவாக்கிய பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளையே சேரும். ஷீரடி ஸ்ரீ சாயிபாபா புகழ்பெற துவங்கிய காலகட்டத்தில் 1940ஆம் ஆண்டுகளில் மராட்டிய மாநிலத்தை தாண்டி பிற பகுதியில் இருந்த மக்களிடையே ஷீரடி ஸ்ரீ சாயிபாபா அறிமுகமாகாமல் இருந்த நிலையில் 1956ஆம் ஆண்டு முதல் ஷீரடி ஸ்ரீ சாயிபாபாவின் விழிப்புணர்வு எனும் தனது ஆன்மீக பயணத்தை துவக்கி இந்தியாவின் தெற்கு தேச பகுதிகளில் ஷீரடி ஸ்ரீ சாயிபாபாவின் பெருமையை எடுத்துச் சென்ற பெருமை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளை மட்டுமே சேரும். அவரே சென்னையில் அகில இந்திய சாயி சமாஜம் என்ற அமைப்பை உருவாக்கி பல இடங்களிலும் ஷீரடி சாயியின் ஆலயங்கள் எழ காரணமாக இருந்தவர். ஷீரடி சாயிபாபாவின் புகழை இந்தியா முழுவதும் பரப்பியவர். அப்படிப்பட்ட மேன்மையான மகானின் வாழ்க்கை வரலாறோ துன்பங்களும் சோகங்களும் நிறைந்தவை. ஒரு மனிதன் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடம் இந்த உலக வாழ்க்கை என்பது வலியால் நிறைந்தது என்பது மட்டுமல்ல, அதை மகிழ்ச்சியாக மாற்றுவது அவனால் சாத்தியமாகும் என்பதே ஆகும். இந்த வாழ்க்கையின் தத்துவத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் உணர்ந்து இருந்ததினால்தான் வாழ்க்கையின் சோகங்களையும் துயரங்களையும் பொருட்படுத்தாமல் முதல் கட்ட வாழ்க்கையில் அடையாளம் தெரியாத தனது ஆன்மீக குருவை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தவருக்கு ஷிரடி சாயிபாபாவே குருவான கதையும் அவருடன் பயணித்த கதையும் ஆன்மீக பக்தர்களின் மனதுக்கு இனிமையானது, சுகமளிக்க கூடியது. அடையாளம் தெரியாத ஷிரடி ஸ்ரீ சாயிபாபாவை காண கலீல் ஜிப்ரான் பாடியதைப் போலவேதான் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் பயணித்து உள்ளார். கலீல் ஜிப்ரான் பாடினார், அன்பின் குரல் உன்னை அழைக்கும் போது அதை பின்தொடர்ந்து செல். அன்பு உன்னை வழிநடத்தும். பாதைகள் கரடுமுரடாகவும் நடப்பதற்கு கடினமாகவும் இருந்தாலும் அன்பின் மெல் இறகுகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் வாள் உன்னை துளைத்தாலும் அன்பின் சிறகுகளுக்குள் நீ அடைக்கலம் புகுவாய். நான் எழுத ஆரம்பித்த சிறிய அளவிலான கட்டுரை ஒரு புத்தக வடிவில் உருவெடுத்து விட்டதைக் கண்டு நானே அதிசயிக்கிறேன். அதுவும் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் விருப்பமோ என்னவோ தெரியவில்லை. முன்னுரையை முடிக்கும் முன்னர் முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து நான் பதிவு செய்தாக வேண்டியுள்ளது. நான் எழுதிய இந்த புத்தகத்தை முழுவதுமாக படித்துவிட்டு அதில் காணப்பட்ட எழுத்துப் பிழைகள், சில வார்த்தை பிரயோகங்களின் பிழைகள் மற்றும் பிற புத்தகங்களில் காணப்பட்ட செய்திகளுடன் என்னுடைய கட்டுரையில் காணப்பட்ட ஒரு சில முரண்பட்ட வரலாற்று செய்திகளை எல்லாம் எடுத்துக்காட்டி இந்த புத்தகம் எந்த பிழையும் இல்லாமல் வெளியாக வேண்டும் என்பதில் பெருமளவு அக்கறை காட்டிய வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்மணிக்கு நன்றி கூறியே ஆக வேண்டும். அந்த பெண்மணி யார்? நான் தூங்கிக் கொண்டிருந்த இயற்கையை பார்த்தேன். அப்போது ஆழ்ந்த சிந்தனையுடன் ஒரு பரந்த மற்றும் எல்லையற்ற விஷயத்தின் யதார்த்தத்தை கண்டுபிடித்தேன். எந்த சக்தியும் உரிமை கோரவோ செல்வாக்கு செலுத்தவோ செல்வத்தை கொடுத்து வாங்கவோ முடியாத ஒன்று அது. காலத்தின் கண்ணீரால் அழிக்கவோ துக்கத்தால் அழித்துவிடவோ முடியாது அது. ஆமாம், அதுவே மனதில் ஆழமாக பதிந்துள்ள உண்மையான பக்தி பிரவாகம் என்பதாகும். வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் காலமெல்லாம் ஷிரடி சாயிபாபாவின் தூய்மையான பக்தி பிரவாகத்தை மனதிலும் மூச்சிலும் ஏந்தியவாறு நினைவெல்லாம் ஷிரடி சாயிபாபாவே என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் திருமதி ஆஷா லதாவிற்கே எனது புத்தகத்தை திருத்தி அமைக்க உதவியதற்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். இந்த புத்தகத்தை கூட அவருக்கே அர்ப்பணிப்பதுதான் சரியானதாக இருக்கும் என்றே கருதி அதை நிறைவேற்றுகிறேன். ஓ சாய்ராம்.